शङ्कर हर हर शङ्कर जय जय 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 शङ्कर हर हर शङ्करा. தெய்வத்தின் குரல் வால்யூம் 5 அதனுடைய சாராம்சம் பார்த்துட்டு இருக்கோம். பிள்ளையார் குரு செக்ஷன் 2 முடிஞ்சிட்டு சங்கர சரித்தம் ஆரம்பிச்சோம். கிருஷ்ணாவதாரம் எதுக்காக ஏற்பட்டது அப்படிங்கறதுல பெரியவா சொல்ல ஆரம்பிச்சார். பிரவிருத்தி நிவர்த்தி இப்படிங்கிற இந்த 2 மார்க்கங்களையும் சீர்படுத்தி கொடுத்து முடிவா ஞான மோட்சத்தை நிலைநாட்டி சனாதனமான வைதிக தர்மத்தை சம்ஸ்தாபனம் செய்யறதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே ஏற்பட்டது அப்படின்னு கீதா பாஷ்ய முகவரையில ஆச்சாரியால் தெளிவுபடுத்தி இருக்கார். கிருஷ்ண பரமாத்மாவுடைய காலத்தை விடவும் தர்ம வழிகள் எல்லாம் சீர்கெட்டு போயிருந்த சமயத்துல ஆச்சாரியாளுடைய அவதாரம் ஏற்பட்டு மகத்தான புனருத்தாரணம் பண்ணிற்று. கலி பிறந்து 2500 வருஷத்துக்கு அப்புறம் பூர்ணமான வைதிக மதம் ரொம்பவுமே க்ஷீணித்து போயிருந்தது. வைதிகம் அப்படின்னு சொல்லிண்டே அப்படி இல்லாத மதங்களும் வைதிகத்தை விட தாங்கள் தான் நிஜமாக பரமாத்மாவின் ஆக்ஞையை அனுசரித்து உண்டானவை என்று சொல்லிக் கொண்ட தாந்திரிக மதங்களும் வேதம் பரமாத்மா இது 2ஐயுமே அடியோடு தள்ளிவிட்ட அவைதிக மதங்களுமாக மொத்தம் 72 மதங்கள் தடபுடலாக கிளம்பித்து. மனுஷராக சரி பண்ண முடியாதது அப்படிங்கிறதுனாலயே ஈஸ்வரனே அவதாரம் பண்ணிதான் சரி பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. கிருஷ்ணாவதார சமயத்துல அவர் கொடுத்திருந்த வாக்குப்படிதான் சங்கரா அவதாரம் நிகழ வேண்டியதாச்சு. வைதிக மதம்னா அது வேதத்துல சொன்ன எல்லா அம்சங்களையும் எடுத்துக்கொண்டா மட்டும் போதாது. வேதத்துல சொன்ன எதையுமே ஆக்ஷேபிக்க கூடாது என்பது அதைவிட ரொம்ப 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 முக்கியம். வேதத்துல சிவன் விஷ்ணு அப்படிங்கிற 2ஐயும் ஒரே போல ஸ்தோத்திரம் பண்ணிருக்கு. ஒவ்வொன்றையும் சொல்ற இடத்துல அதையே பரபிரம்மமா சொல்லியிருக்கு. பாசுபதம் இந்த மாதிரியான சைவ மதங்கள் எடுத்துண்டா அதுல என்ன சொல்றதுன்னா விஷ்ணுதான் முழு முதல் தெய்வம் இல்ல, அவர் சிவனுக்கு கீழானவர் அப்படின்னு சொல்றது. பாகவத பாஞ்சராத்திரம் முதலிய வைஷ்ணவ மதங்கள் விஷ்ணு மட்டும்தான் முழு முதல் தெய்வம், சிவன் அவருக்கு கீழ்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. இப்படி இந்த மதங்கள் எல்லாம் சொல்லுமானால் அப்போ அது வேதத்துக்கு முரணாகத்தான் போறதுன்னு அர்த்தம். அதனால அவையெல்லாம் அவைதிக மதங்கள் தான். இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழிபடுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. ஆனா ஒருத்தருக்கு கீழே இன்னொருத்தர் அப்படிங்கிற பேதம் பார்த்தா அது தப்புதான். அதனால ஆச்சாரியாளுடைய மதம் தான் பார்த்தோம்னா முழுதும் வேத சம்மதமுடையது. அதனால அதுதான் வைதிக மதம். ஆச்சாரியாள் தானா அவரை ஸ்தாபிக்கல, ஏற்கனவே இருந்த வேத மதத்தை தான், ஒரிஜினல் வேத மதத்தை அவர் புனருத்தாரணம் பண்ணி கொடுத்தார். எது வைதிக மதம் எது அவைதிக மதம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்திலேயே நிர்ணயம் செஞ்சிருக்கு. ஷரக்கூட்ல படுத்துட்டு இருந்த பீஷ்ம பிதாமகர் தர்மபுத்திரருக்கு பண்ற நீண்ட உபதேசத்துல சாங்கியம் யோகா பாஞ்சராத்திரம் வேதாகா பாசுபதம் ததா, அதாவது சாங்கியம் யோகம் பாஞ்சராத்திரம் வேதங்கள் பாசுபதம் என்ற 5 மதங்கள் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கு. 5ல 1ஆவே வேதம் வருகிறது அப்படின்னா மத்த 4ம் வேத மதத்தை சேர்ந்தவை இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். அதே மாதிரி சிவ மகிமை ஸ்தோத்திரம் எடுத்துட்டா கூட அதுல ஈஸ்வர மகிமைகளை சொல்ற ஸ்தோத்திரத்திலையும் பார்த்தோம்னா இதே மாதிரி தனித்தனி மதங்களா அதுல சொல்லியிருக்கு. பாரதத்துல சிவ மகிமை ஸ்தோத்திரத்துல சொன்னதுக்கு தனி மதிப்பு இருக்கு. இதுக்கே இப்படி தனி மதிப்பு இருக்குன்னா அப்போ மகாகவிகளுடைய வாக்குக்கும் ஒரு சத்திய பிரமாணம் உண்டு. ஸ்ரீஹர்ஷருடைய நலச்சரித்திரம் எடுத்துட்டோம்னா அதுக்கு நைஷதம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு.
அதுல என்ன என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுல தமயந்தியுடைய சுயம்வர கட்டம் வருது. அங்க பார்த்தா ஒரு நளனுக்கு பதில் 5 நளர்கள் அடுத்தடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுல ஒருத்தன் தான் நிஜ நளன். அவ 2 பேருக்கும் பரஸ்பரம் பிரேமை ஏற்பட்டு விட்டது. ஆனா இவளுக்கு யாரு நளன், நிஜமான நளன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. பார்த்து திகைச்சு போயிடுறா. பாக்கி 4 பேரும் யாருன்னு பார்த்தா, தத்ரூபம் அவன போலவே வேஷம் போட்டுட்டு வந்த தேவர்கள். அந்த 5 பேர்ல யார் நிஜ நளன் நளன் அப்படின்னு திகைச்சு போய் பார்க்கறா. இத சொல்ல வரும்போது கவி சொல்றார், உண்மையான வேத மதமான அத்வைத்தம், அதை போலவே வேஷம் போட்டு இருக்கிற சாங்கியம், யோகம், பாசுபதம், பாஞ்சராத்திரம் அப்படிங்கிற 4 மதங்கள். இந்த 5ம் சேர்ந்துள்ள போது எது நிஜம் எது பொய் அப்படிங்கிற பிரமிப்பு ஏற்பட்ட மாதிரி நிஜ நலனோடு நலவேஷம் போட்டு கொண்டிருந்த 4 தேவர்களை பார்த்தபோது இந்த 5 பேர்ல யார் உண்மை நலன் என்று தமயந்தி பிரமிப்படைஞ்சாளாம் அப்படின்னு அதுல வந்து சொல்றார். இப்படியாக அந்த காலத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய தேசத்துல அனாதி காலமா வேத வாக்கு தான் ஈஸ்வர வாக்கான சத்தியமான மதம் அப்படின்னு பாண்டித்த பாமரர்கள்ல எல்லாருக்குமே பெருவாரியான ஜனங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுனால அவைதிகமான பல மதங்களும் தங்களை வைதிகமாகவே வர்ணித்து அப்போ அந்த ஜனங்களை எல்லாம் கவர்வதாக அது வந்து திகழ்ந்தது. ஆக தர்மத்தை மறுபடியும் நிலைநிறுத்தணும்னா அப்போ ஈஸ்வரனே தான் அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. பகவான் எப்படி அவதாரம் பண்றார்? நாம எப்படி நமக்கு எப்படி ஜென்மா வருது? நாம கர்மா படி ஜென்மா எடுக்கிறோம். ஆனா பகவானுக்கு பார்த்தா கர்மா எதுவுமே கிடையாதே. அப்போ அவர் வந்து எப்படி அவதாரம் பண்றார்? பகவானே கீதையில சொல்றார், நான் பிறப்பற்ற வஸ்து, அஜன். நான் மாறாத ஆத்ம வஸ்து, அவ்யயாத்மா. நான் சகல பூதங்களுக்கும் ஈஸ்வரன், பூதானாம் ஈஸ்வரஹா. இப்படி எல்லாம் இருந்தும் அபிசன் பிரபஞ்ச தோற்றத்தினுடைய ஆதார காரணமான பிரகிருத்தியை என்னுடைய மாயையால வசப்படுத்திக் கொண்டு சம்பவிக்கிறேன் அப்படிங்கிறார். பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா. அதே சமயம் ஜீவ ஜகத்துகளை பிரகிருதி என்பது வசப்படுத்தி ஆளும்படியாகவும் விளையாடுகிறார். அவர் வந்து பிரகிருத்திய வந்து அவர் வந்து தன்னுடைய ஆளுகை கீழே வச்சிருக்கார். ஆனா ஜீவ ஜகத்துகளை பிரகிருதி வசப்படுத்துற மாதிரி விளையாடுறார். பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா அவஷ்டபிய அப்படிங்கிற அதே அர்த்தத்துல போட்டிருக்கார். அங்க என்ன போட்டிருக்குன்னா என்ன சொல்றதுன்னா, கல்ப பிரளயத்துல ஒடுங்கி போன எல்லா உயிர்களையும் பிரளய கால முடிவுல தாம் பிரகிருத்திய வசப்படுத்திண்டு மறுபடி வெளியில விட்டு மீண்டும் மீண்டும் ஜென்மாக்கள் எடுக்கும்படி பண்றேன் அப்படின்னு அதுல சொல்றார். பிரகிருதிக்கு வசமாகாம பிரகிருத்திய தாம் வசப்படுத்திட்டு கொண்டு ஆள்பவராக இருந்துட்டே ஆனாலும் நம்மள மாதிரி ஜென்மா எடுக்கிறார். அதுதான் அவதாரம் என்பது. சரி, எப்படி என்பதற்கு நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடுது. இப்போ பகவான் ஏன் அவதாரம் பண்றார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பூர்வத்துல மட்டும் இல்லாம எந்த காலத்திலயுமே தான் ஜென்மா எடுத்தது, எடுக்க போறது எல்லாம் எதுக்காக, ஏன், எதுக்காக அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு வந்து எப்ப எப்போ தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டு அதர்மம் மேலோங்கிறதோ அப்போதெல்லாம் என்னையே நான் பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டா அப்போ எல்லாம் சாதுக்களை நன்னா கட்டி காப்பாத்தணும். ஏன்னா அவளுக்கெல்லாம் வந்து ஆபத்து வந்துடும். அதனால அவர்களை கட்டி காப்பாத்தணும். துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணணும், அவளை அழிக்கணும் அப்படின்னு பகவான் நினைப்பார். தர்மத்தை நன்னா நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக மேலோட்டமா வெறும் ஸ்தாபனம் இல்ல இது, ஆழமாக சம்ஸ்தாபனம் பண்ணணும். கொஞ்ச காலத்துக்கு நன்னா நிலைநாட்டணும். என்னதான் நன்னா நிலைநாட்டினாலும் சாஸ்வதமா பண்ண முடியாது இல்லையா? மறுபடியும் அதர்மம் கையொங்கும் தானே. அப்படியானாலும் கவலை இல்லை. ஏன்னா பகவான் அப்பவே வாக்கு கொடுத்துட்டார், சம்பவாமி யுகே யுகே. யுகத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்து லிட்ரலா அர்த்தம் பண்ணிக்க கூடாது. இனி எத்தனை யுகங்கள் நடந்தாலும் சரி, எத்தனை யுகங்கள் சிருஷ்டி நடந்தாலும் அழுக்காம சலுக்காம தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக மறுபடி அவதரிப்பேன் அப்படின்னு பகவான் சொல்றதா அர்த்தம் பண்ணிக்கணும். ஜென்மா இல்லாத அவர் அவதாரம் பண்ணி நம் மாதிரியே ரொம்ப யத்னங்கள் எல்லாம் பண்ணி
அவஸ்தைப்படணும். இதெல்லாம் எதுக்காக பண்ணணும்? அவதாரத்துல அவரும் வந்து நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தான் படுறார். நம்ம மாதிரி கோபப்படுறார், நம்ம மாதிரி அழறார், சிருங்காரம் பண்றார். இதெல்லாம் எதுக்காக? அவருடைய உச்சஸ்தானத்துல இருந்துட்டே வைகுண்டமோ கைலாசமோ ஏதோ ஒண்ணு எங்க இருந்துண்டோ சங்கல்ப மாத்திரத்திலேயே ஏன் அவர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணக்கூடாது? நிம்மதிய கெடுத்துண்டு இது என்ன சிருஷ்டி பண்ணிண்டு அப்படின்னு நமக்கு தோணலாம். நாம அப்படி நினைச்சாலும் அவர் என்னவோ சச்சிதானந்த ஸ்வரூபமா ஆத்மாராமனா இருந்துட்டு எல்லா கூத்தும் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து இதுல எல்லாம் ஒண்ணுமே படுக்கிறது இல்ல. அவர் பாட்டுக்கு ஆத்மாராமனா இருக்கார். உள்ளுக்குள்ள சாந்தம் எப்பயுமே இருக்கு. அவர் பாட்டுக்கு வெளியில என்ன விளையாட்டோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஒரு பேச்சுக்கு அதர்மம் தர்மம் வந்து அதர்மத்தை அழிச்சு விடுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறது அப்படின்னு வரும்போது தர்ம சம்ஸ்தாபனம் நடக்கட்டும் அப்படின்னு சுவாமி வந்து சங்கல்பம் பண்றாரு அப்படின்னு வச்சுப்போம். நிரந்தரமா இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் இருக்கட்டும் அப்படின்னு அவரால வந்து சங்கல்பம் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லா ஜனங்களும் தர்மானுஷ்டானம் பண்ணிட்டு சாந்தர்களாகி அப்படியே சாஸ்வதமா இருந்துட்டா அதுல லீலா விசித்திரம் ஏது? நாடக ரசம் ஏது? சுவாமிக்கு ஒரே போர் தான் அடிக்கும். இப்போ நம்ம இருக்கிற லோகத்துக்கு பேரே மிஸ்ரர் லோகம் அப்படிங்கிறது. நல்லது, கெட்டது, பொல்லாதது எல்லாம் பார்த்தா கலந்தாங்கட்டியாதான் இருக்கணும் அப்படின்னே அவர் வந்து உத்தேசிச்சிருக்கிற லோகம் இது. இப்ப பார்த்தா அசுரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா கெட்டதாவே ஒரு லோகம். அப்புறம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு காந்தர்வ லோகம், சந்தோஷமா இருக்கிறதுக்கு அந்த தேவலோகம் இப்படி எல்லாம் வந்து இருக்கு. இந்த நம்மளுடைய லோகம் தான் பார்த்தா மிஸ்ர லோகம். ரெண்டும் இருக்கிற மாதிரி கலந்தாங்கட்டியா இருக்கு. இப்போ அவர் வந்து கூத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் சிருஷ்டி பண்ணிருக்கார். எல்லாரும் தர்மிஷ்டர் ஆகிட்டா அப்போ பகவானுக்கு எப்படி லோக நாடகம் எல்லாம் நடக்கும்? எல்லாம் ஒரே மெக்கானிக்கலா ஆயிடும். யாருமே தப்பே பண்ண மாட்டா. அதனால தப்பு பண்ணலன்னா கர்மா எப்படி சேரும்? கர்மா சேராது. அப்புறம் எல்லாரும் சிருஷ்டில இருந்து தங்களுடைய டேர்ம் முடிஞ்ச உடனே எல்லாரும் விடுபட்டு மோட்சத்துக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு பதிலா சிருஷ்டியே க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லையா அப்படிங்கிறார் பெரியவா. அதனால சிருஷ்டியே க்ளோஸ் பண்றதுக்கு இவ்வளவு யத்தனம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். சரி, டெம்பரரியா தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட நிம்மதியோட அவரால வந்து இருந்துட முடியாது. ஏன்னா டெம்பரரி சங்கல்பமாவே செய்யணும்னா கூட லோகத்தினுடைய நிலைமைய ஓயாம அவர் பாட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து தர்மம் எப்படி இருக்கு? சீர்கெட்டு போயிருக்கா? இல்ல அதர்மம் மேலோங்கறதா? இப்படின்னு அவர் பாட்டுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு சிரமத்தை அவர் ஏத்துண்டுதான் ஆகணும். அதனால அவர்தான் லீலா பிரியரா இருக்காரு. அதனால அவதாரம் அப்படின்னு வேஷம் போட்டுண்டு வந்து லீலைகள் பண்ணித்தான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவோமே அப்படின்னு நினைக்கிறார். எல்லாமே அவருடைய சங்கல்பம் தான். தர்மப்படி நடக்கிறதும் அவருடைய சங்கல்பம் தான். அதர்மம் ஓங்குறதும் எல்லாமே அவருடைய சங்கல்பம் தான். ஆனா அத வந்து அவர் ஒண்ணும் பண்ணல. எங்கேயாவது அவரால அதர்மம் ஓங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயாவது கேள்விப்படுறோமா? கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா காரிய ரூபத்துல ஒவ்வொரு கருவி பண்ணினதா காட்டுறார். அதர்மமும் கருவி மூலமா தலை தூக்குற மாதிரி காமிக்கிறார். அப்போ அதர்மத்தினுடைய பெரிய எழுச்சியும் இப்படியே நடக்கும்போது தர்மத்தினுடைய மறுமலர்ச்சி அதுவும் ஒரு கருவி காரியங்கள் மூலம் தானே பண்ண முடியும். அதனால தர்மம் குறையும் போது மகான்களை கருவியா அனுப்புவான். அதுவும் பலிக்காது அப்படிங்கிற கட்டத்துல தானே தன் கருவியாகி அவதாரம் எடுப்பான். சரி, தர்மத்தை வந்து உபதேசம் அப்படின்னு பண்ணினோம்னா அது பலனே தராது. ஏன்னா சும்மா அது வந்து வாய் வார்த்தையா சொல்லிட்டே போனா யாருமே வந்து இது அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாருமே வந்து ஏத்துக்கிறதே இல்ல. அதையே வாழ்ந்து காட்டுற ஆதர்ஷ புருஷர்கள் இருந்தா அப்போ எப்படி இருக்கும்? அவளை பார்த்து ஆஹா நாமளும் இப்படி பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு அந்த எண்ணம் உண்டாகும். ஆதர்ஷமா இருக்கணும்னா அவதாரம் ஒரேடியா உச்சாணியா இருந்தாலும் சரிப்பட்டு வராது. ஐயோ இவன் வந்து நம்ம மாதிரியான மனுஷ ஜாத்தியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் வேணா பண்ணுவோமே தவிர அவளை பார்த்து நம்ம வந்து ஐடியல்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால நம்ம மாதிரியே இருந்துட்டு நாம எங்கெல்லாம் ஃபெயில் ஆகுறோமோ அங்கெல்லாம் தர்மத்தை நடத்தி பாஸ் பண்ணி காமிப்பான் அந்த அவதார புருஷன். உடனே ஜனங்களுக்கு அவளை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் ஏற்படும். அதே சமயம் வருங்கால ஜனங்களுக்கும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்படியா பண்ணணும்னா அப்போ கொஞ்சம் திவ்ய அம்சங்களையும்
தெய்வ சக்திகளையும் கை கொண்டு அசாத்தியமான காரியங்களையும் அவதாரம் பண்ணுவான். இப்போ பாலனா இருந்துட்டே தாட்டகை, சுபாகு போன்ற ராட்சசர்களை வதம் செய்வான் ராம அவதாரத்தின் போது. நம்மளால முடியாத பெரிய தியாகத்தை செஞ்சு பட்டாபிஷேகம் நிச்சயம் பண்ணின நாளேயே காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னா, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகமா போய் ஜனங்களை ஆக்கர்ஷிப்பான். இவன் வந்துப்பா ஜெய்வ அம்சம்ப்பா, நம்மளால எல்லாம் இப்படி எல்லாம் இருக்க முடியாது. யாராவது பட்டாபிஷேகம் அன்னைக்கு போயிட்டு சிரிச்சுட்டே வந்து ஆஹா காட்டுக்கு போக முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து நினைக்கும் போது, இப்படி இவனை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது, மரமே கண்டாயா மட்டையே கண்டாயான்னு திண்டாடியும் காட்டுவான். அப்படியெல்லாம் தெய்வமாகவும் மானுஷமாகவும் மாறி மாறி தர்ம வழியில நாம போறதுக்கு ஊக்கம் தருவான். இது எல்லாத்த விடவும் அவனுக்கே ஒரு ஆசையாம். பெரியவா சொல்றார், தாம் படைச்ச குழந்தைகளோட கலந்து பழகி வாழணும் அப்படின்னு பகவானுக்கே ஒரு ஆசையாம். அவன் தானே எல்லா பூதங்களுக்கும் மாதா பிதாக்கள். அம்மா அப்பாக்களுக்கு குழந்தை மேல எத்தனை ஆசை இருக்கும். கூட வந்து அவ வந்து அந்த குழந்தைய எப்படி பண்றது எல்லாத்தையும் ரசிச்சு ரசிச்சு பாப்பா இல்லையா. அப்படிதான் பரமாத்மா நம்ம எல்லாருக்குமே அப்பா அம்மா இல்லையா. அவர் வந்து நம்ம கூட வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாராம். அரூபமான பரமாத்மாவா இருந்தா அவனை வந்து நம்மளால கிரகிக்க முடியாது. திவ்ய ரூபம் எடுத்துட்டு சதுர்புஜனா வந்தாலும் நாம அவங்கிட்ட போய் கலந்து பழகுவோமா. உடனே சுவாமி நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி சதுர்புஜனா வரார், 4 கைகளோட இப்படி வந்து நிக்கும் போது நம்மளால போயிட்டு அவரோட ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியா பழக முடியுமோ? முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணு கன்னத்துல போட்டுப்போம், வரம் கேட்போம், இல்லைன்னா அப்படியே இப்படி பார்த்த மாத்திரத்துல நம்ம மூர்ச்சையாகி அப்படியே கீழே விழுந்துடுவோம். அதுக்காகத்தான் நம்ம மாதிரியான மனுஷனாகவே அவதாரங்கள்ல வந்து நம்மள வந்து இழைந்து பழக வைக்கிறது அவதாரங்களுடைய காரியம். அதனால அவருக்கு வந்து கலந்து பழகணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு வேடனா, ஒரு குரங்கா, இடைச்சியா இவர்கள் கூட நமக்கு இவன் பரம சொந்தம் அப்படின்னு பாந்தவியம் பாராட்டும்படியா அவதாரம் செய்றார். தன் ஆசை தீர, தன் ஆசை மட்டும் இல்ல அவர்களுடைய ஆசை தீரவும் தான் எல்லாரும் சகஜமா ஒட்டி பழகணும்னா அவ மாதிரியே ஆடினாதான் முடியும் அப்படின்னு தான் அவதாரங்கள்ல ஆசாபாசம், கோபம், அழுகை எல்லாம் காட்டுறது. இதுக்கெல்லாம் மேல உத்தமமான பிரேமை, ஞானம், சீலம், சத்தியம் எல்லாம் காட்டி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டே இருந்தா கூட அவதார காரியம் எதுக்காக, தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும், அதுக்காக தான் வந்து அவதார காரியம் இல்லையா. அதையும் பார்த்தா சைலண்டா எல்லா தன்னுடைய கேரக்டர் இது எல்லாத்தையுமே காமிச்சுட்டு அன்பு எல்லாம் காமிச்சுட்டு தர்ம சம்ஸ்தாபனமும் பண்ணியிருப்பான். அப்படி அதுதான் அவதாரங்கள் பண்றது. அவதாரம் நமக்கு வந்து மானுஷமா தோன்றதுனால இது மாயைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம கொஞ்சம் கூட நினைச்சிடக் கூடாது. அதுக்குதான் கீதையில பகவான் சொல்றார், மாயை தான்ப்பா எனக்கு வசம், உங்களை போல நான் வந்து அதுக்கு வசம் இல்ல அப்படின்னு பகவான் கீதையில தெளிவுபடுத்துறார். பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய, பிரகிருத்திய வசப்படுத்திக் கொண்டு அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். மாயை அப்படிங்கிறது அவருடைய உடைமைதான். ஸ்வம் அப்படின்னாலே சொத்துன்னு அர்த்தம். சோ இது பார்த்தா மாயை அப்படிங்கிறது இங்க பிரகிருத்திம் அப்படிங்கிறது மாயை. அது வந்து அவருடைய உடைமைதான். அத அவர் என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வசப்படுத்தி கொண்டு விளையாடவும் விளையாடலாம். நம்மள மாதிரி அவதார புருஷன் பார்த்தா அவதார புருஷனுக்கு கோபம், துக்கம், பயம் இதெல்லாம் வர்றதுக்கு அந்த அவதாரமே அலோவ் பண்ணும். இல்ல நமக்கு வந்து இந்த இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா உடனே போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு ஆத்மாராமராகவும் அந்த அவதாரம் உட்கார்ந்து இருக்கலாம். நாம தான் மாயைக்கு வசப்பட்டு இருக்கோம், பகவான் கிடையாது. எத்தனை ஆசை, எத்தனை கோபம், எத்தனை அழுக இருந்தாலும் அது அவனுடைய பரமாத்ம நிலைய பாதிக்க முடியாது. லோகத்துல அவன் முடிவா பண்ண வேண்டிய தர்ம சம்ஸ்தாபனத்தை பண்ணி முடிக்கிறதுக்கும் குந்தகம் ஏற்படுத்த முடியாது. கொஞ்சம் ஃபெயில் ஆற மாதிரி அவன் சாஞ்சாலும் அப்புறம் நிமிர்ந்து நின்னு பாஸ் பண்ணிடுவான். சாய்ந்தும் நிமிர்ந்தும் ஆடுவது அவனுக்கு ஒரு விளையாட்டு. ஆச்சாரியால் சரித்திரத்திலேயே பார்த்தோம்னா யாருக்காவது எங்கேயாவது இவர் ஏன் இப்படி பண்ணினார், காலடியில பார்த்தா ஒரு நதிய திசை மாற்றி
கிட்ட ஆத்துக்கு கிட்டக்கையே ஓட பண்ணி பண்ணினார். அப்புறம் பார்த்தா நர்மதை பிரவாகத்தை கூட அடக்கினார். குருவை போய் பார்க்க போற சமயத்துல சர்வஜரா தெய்வீக சக்தரா இருந்த அவர் ஏன் இப்படி மனுஷன் மாதிரி பண்ணார் அப்படின்னு தோணலாம். காசியில பார்த்தா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இத வந்து நமக்கு தோணும்னா, காசியில விஸ்வநாதர் பஞ்சமனா வந்தபோது ஏன் வந்து அவர் வந்து விஷயம் தெரிஞ்சுக்காமல அவரை வந்து தூர போக சொன்னார் அப்படின்னு தோணும். இவர்தான் வந்து பரமாத்மா அவதாரம்னு சொல்றார். அப்போ இவர் எப்படி வந்து பஞ்சமன் தான் வந்து சிவ அவதாரம்னு தெரியாம தூர போன்னு சொன்னார் அப்படின்னு நமக்கு வந்து தோணும். அப்புறம் அவனிடம் தான் உபதேசம் வாங்கிண்டு அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு நமஸ்காரம் பண்ணினார். இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு பண்ணினார் அப்படின்னு நமக்கு கேள்வி எழுந்தா, அப்போ இந்த கீதா வாக்கியத்தை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, அதாவது மாயைங்கிறது அவருடைய உடைமைதான். அதனால வந்து அவர் எப்ப வேணாலும் அந்த இந்த மாதிரி சமாச்சாரங்களை எல்லாம் தன்கிட்ட வர்றதுக்கு அலோவ் பண்ணுவார். எப்ப அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா தூர போகவும் அவர் பண்ணிடுவார் அப்படிங்கறது இத வந்து நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். அவதாரங்கள்ல இதுவா ஏன் எப்படி பண்ணினார் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து அப்போ எழும்பாது. அதே மாதிரி மாயைக்கு தன் மேல ஆதீனம் இருக்கிற மாதிரி தோன்ற அளவுக்கு அதை ஆட விடுறான். ஆனா சட்டுன்னு அத போன்னு தள்ளியும் விடுவான் இல்லையா? அப்போ மரமே கண்டாயா மட்டையே கண்டாயான்னு விரகதாபத்துல அழுதவனே அப்புறம் எத்தனையோ சிரமப்பட்டு சமுத்திரத்துக்கே அணை கட்டி பெருசா யுத்தம் பண்ணி ஜெயசாலியா ஆனதுக்கு அப்புறம் எத்தனை ஆவலோட அந்த பத்னி வரும்போது கொஞ்சம் கூட ஆசாபாசமே இல்லாம கடமைக்காக உன்னை மீட்டேனே தவிர எனக்கு ஒண்ணும் அட்டாச்மெண்ட்லாம் இல்ல, நீ எங்கேயாவது போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவதாரம் இந்த கோடியில இருந்து அந்த கோடிக்கு போக முடியும் அப்படின்னு புரிஞ்சுண்டா சந்தேகமே வராது. ஒரு அவதாரத்தை பத்தி இது ஏன் இப்படி அது ஏன் அப்படி அப்படின்னு ஒரே மாறுபாடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்க மாட்டோம் அப்படிங்கிறார் பெரியவா. கிருஷ்ணாவதார காலத்துல பிரவிருத்தி நிவிருத்தி தர்மங்களுக்கு ஹானி ஏற்பட்டிருந்ததை விட பல மடங்கு தீவிரமா கலி பிறந்து 2500 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்பட்டிருந்தது. பிரவிருத்தி நிவிருத்தி தர்மங்களை ரட்சிச்சு சம்ஸ்தாபனம் செய்ய நிச்சயமா பகவானுடைய அவதாரம் சம்பவிக்கத்தான் வேணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டது. பகவான் கீதையில கொடுத்த வாக்குப்படி பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் பண்ணணும். பூர்வ காலத்துல ஜனங்களுக்கு தர்மத்துல பிடிப்பு இருந்தது. விஸ்வாமித்திரருக்கு யாகம் செய்யணும் அப்படிங்கிற தர்மமான எண்ணம் இருந்தது. அசுரர் அப்படின்னு வெளியில இருந்த சிலர் இடைஞ்சல் பண்ணினா. அப்போ ராமர் போய் அவளெல்லாம் வதச்சு துஷ்கிருத்தர்களை துஷ்ட சக்திகளை விநாசம் செஞ்சு யக்ஞ ரக்ஷணமும் சாது பரித்ராணமும் பண்ணினார். ஆனா கலியில சத்துக்களை ரட்சணம் பண்றது ரொம்ப சுலபமா தான் இருக்கும். ஏன்னா பெரியவா சொல்ற பூர்வ யுகங்கள் மாதிரி இல்லாம சத்துக்கள் ரொம்ப கம்மியா தான் இருப்பா அப்படிங்கிறார். அதனால அத சுலபமா வந்து பகவானால வந்து பண்ணிட முடியும். ஆனா அடுத்த ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, விநாசாயச்ச துஷ்கிருதாம், தப்பு பண்ணுபவர்களை அழிப்பதுலதான் கலியில ப்ராப்ளம் ஆயிடுது பகவானுக்கு, பரமாத்மாவுக்கு. இப்போ ஜன சமூகம் முழுசுமே பார்த்தா அதர்ம பிரவாகத்துல முழுகி தப்பு பண்ணிட்டு இருந்தது. அசுரன்னு வெளியில யாரும் இல்லாம சர்வ ஜனங்களுக்குள்ளேயும் புகுந்து கொண்டிருக்கும் போது எப்படி சம்ஹாரம் பண்றது? மொத்தமா சம்ஹாரம் பண்ணினானா இந்த லோகம் முழுக்கையுமே சம்ஹாரம் பண்ணினாதான் ஆகும். ஏன்னா அவ்வளவு எல்லார் மனசுலயும் அந்த அதர்ம பிரவாகம் புகுந்துட்டு இருக்கு. அசுரர்கள் மூளைக்குள்ள புகுந்துட்டு இருக்கா. அதனால எப்படி சம்ஹாரம் பண்றது? கலியில பெரியவா சொல்றா, விஸ்வாமித்திரர் இருந்தா அவருடைய மூளைக்குள்ளேயே இந்த அசுரன் போய் முதலுக்கே அவருக்கு யாகம் செய்யணும் அப்படின்னே தோணி இருக்காது அப்படிங்கிறார். இந்த நிலையில விநாசாயச்ச துஷ்கிருதாம் அப்படின்னு செய்யணும்னா அத்தனை பேரையும் ஹதம் பண்றது அப்படின்னு தான் ஆகும். அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நமக்குதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா பரமாத்மாவுக்கு இல்ல. கலிகால அவதாரங்கள்ல துஷ்ட ஜனங்களை சம்ஹரிக்கிறது இல்ல அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்குமே மூளைக்குள்ள அசுரரும் புகுந்துட்டு இருக்கா. அதனால எல்லாரையும் விநாசாயிச்ச துஷ்கிருதாம பண்ண முடியாது. ஆனா இத கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறார். விநாசாயச்ச துஷ்கிருதாம்ல
துஷ்கிருதாம் அதாவது கெட்ட காரியம் செய்பவர்களுடைய அப்படிங்கிறத மாத்தி துஷ்கிருத்தியானாம் அப்படின்னு மாத்திட்டோம்னா, அதாவது கெட்ட காரியங்களுடைய சம்ஹாரம் அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டோம்னா அவன் செஞ்சுட்டா போதும் அப்படின்னு பரமாத்மா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாராம். ஜனங்களுடைய கெட்ட எண்ணம் போகும்படியா, அதாவது அவளுக்கு அறிவு திருந்தும்படியா பண்ணிட்டா போதும், அவதார நோக்கமான தர்ம சம்ஸ்தாபனம் கண்டிப்பா நடந்துடும் அப்படின்னு பகவான் தீர்மானிச்சார் பரமாத்மா. எப்படி பண்றது? எப்படி அவளுடைய கெட்ட எண்ணங்களை போக பண்ணி அறிவு நல்ல அறிவு புகட்டுற மாதிரி திருந்தும்படியா அவளை எப்படி பண்றதுன்னா ஞான உபதேசத்தினாலதான். உபதேசம் பண்ணும்போது அப்போ அவளுக்கு அதை கேட்க கேட்க இந்த கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடும். இது வெறும் வாய் வார்த்தையா மட்டும் இருந்தா போதாதே, வாய் உபதேசம் மட்டும் போதாது அப்படிங்கறதுனால வாழ்க்கை உதாரணத்தோட அது கலந்து வந்தாதான் பலன் தரும். அதனாலதான் ஞானியாக, அதாவது சந்நியாசியாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். சரி, எதுக்காக சந்நியாசியா அவதாரம் எடுக்கணும்? அபூர்வமா பார்த்தா நிறைய இடத்துல ஞானிகள் எந்த சூழ்நிலையில வேண்டுமானாலும் தோன்றலாம். இப்போ நம்ம காசி விஸ்வநாதரே பஞ்சமனா வந்தது பார்த்தோம். அவர் பார்த்தா ஞானி எப்படி வேணா அந்த மாதிரி எத்தனையோ ஞானிகள் இருக்கா. அவ எந்த சூழ்நிலையில வேண்டும்னாலும் தோன்றலாம். ஆனா பொதுவா பார்த்தோம்னா அந்த பரிபக்குவத்தை பெறதுக்காக சாஸ்திரங்கள் ஒரு விதி சொல்லியிருக்கு. என்னன்னா, வசந்த முறையில பிரம்மச்சரியமோ கிரகஸ்தாசிரமோ வகித்ததுக்கு அப்புறம் சந்நியாசம் வாங்கிண்டு உபனிஷத்துக்கள்ல ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி சொல்ற மகா வாக்கியங்களை தீர்க்கமா தியானம் செஞ்சே ஞானம் அடையணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கு. அந்த மாதிரி அவதாரத்துல நடத்தி காட்டுறதுதான் யுக்தம் அப்படின்னு சுவாமி நினைச்சார். அவதார லட்சியம் என்ன? வேத சாஸ்திரத்தை நிலைநாட்டுறது, தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு இவ்வளவு நாளை சொன்னார் இல்லையா, அது எல்லாம் என்னன்னா வேத சம்ஸ்தாபனம் தான். முடிந்த முடிவா வேதம் சொன்ன அத்வைத்தத்தை தன்னுடைய சிகரமான பணியா நிலைநாட்டி நிவிருத்தியில போகக்கூடிய சன்னியாசிகளுக்கே அதுல அதிகாரம்னு தெளிவா வழிவகுத்து தரணும் அப்படின்னு சுவாமி தீர்மானம் பண்ணினார். அப்போ இப்படி தீர்மானம் பண்ணும்போது அவதார மூர்த்தியும் பார்த்தா விதிவத்தா சந்நியாசம் வாங்கி ஞானம் பெற்றவராக காட்டணும் அப்படின்னு பகவான் தீர்மானிச்சார். முதலேயே இது பரமேஸ்வரன் பிளான் போட்டதுதான். நான் 32 வருஷம் சந்நியாச குருவாயிருந்தே அத்வைத்த கிரந்தங்களை எழுதி அத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணி பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிறது பகவான் பரமாத்மா ஏற்கனவே தீர்மானம் போட்டுட்டார். இந்த அவதாரத்துல பாரத தேசம் முழுக்க சஞ்சாரம் செஞ்சு நாடு பூரா பரவி இருக்கு இல்லையா, தப்பான மதங்கள் இதெல்லாம் பரவி இருக்கே, இதெல்லாம் இவர் தேசம் நாடு முழுக்க சஞ்சாரம் பண்ணி அந்த தப்பான மதங்களை வாதங்களால நிராகரணம் பண்ணி சத்தியமான வேதாந்த மதத்தை ஸ்தாபிக்க பண்ணணும் அப்படிங்கிறது இவருடைய அவதார நோக்கமா இருந்தது. இப்போ 4 ஆசிரமங்கள்ல சந்நியாச ஆசிரமம் தான் அந்த அவளுக்குதான் சஞ்சாரத்துக்கு யோக்கியமான ஆசிரமம். இப்போ லோகம் ஃபுல்லா சுத்தணும்னா அப்போ அதுல சன்னியாசியா இருந்தாதான் எல்லா இடத்துக்கும் சஞ்சரிக்க முடியும். பிரம்மச்சாரியா இருந்தான்னா அவன் அந்தேவாசி அப்படின்னு குருவோடவே கூடவே சேர்ந்து வசிக்கணும். அதே மாதிரி கிரகஸ்தனை எடுத்துட்டா குடும்ப பொறுப்புள்ள அவன் எப்படி இந்த மாதிரி ஊர் சுத்திண்டே இருக்க முடியுமா? முடியாது. குறிப்பா இந்திரிய கட்டுப்பாடு போதாத இந்த கலிகாலத்துல கிரகஸ்தன் ஞானோபதேசம் செஞ்சா அப்போ சந்தேகத்துக்கும் பரிகாசத்துக்கும் தான் இடமாகும். வானப்பிரஸ்தம் அப்படின்னா அப்போ அவனும் காட்டுல ஒரே இடத்துல இருந்துட்டுதான் விரத நியம தபஸ்கள் இதெல்லாம் அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். மாறா இந்த சந்நியாசிக்கு தான் பார்த்தா எப்பவுமே சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல அதிக நாள் இருந்தா அந்த சன்னியாசிக்கு லோக்கல் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் உண்டாகிடும் அப்படிங்கிறதுனால இடம் மாறிண்டே இருக்கணும் அப்படின்னு அவனுக்கு விதி ஏற்பட்டிருக்கு. சாஸ்திரமே விதி செஞ்சு கொடுத்திருக்கு. இதுவும் இப்போ சந்நியாச அவதாரம் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாச்சு. முக்கியமா இந்த அவதாரம் நிவர்த்தி மார்க்கத்துல ஞானம் பெற்றே மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கிற உபனிஷத் அபிப்பிராயத்தை முடிவா சொல்ல வந்தது இல்லையா. அத்வைத்தத்தை நிலைநாட்டி நீங்க
மோட்சம் அடைய முடியும் நிவர்த்தி மார்க்கத்துல ஞானம் வாங்கிண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் வந்து கிடைச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுதான் அவதார நோக்கம். அதனால சன்னியாசியா இல்லாம வேற எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பெரியவா இங்க வந்து கேக்குறார். ஆச்சாரியால் இருந்த 32 வருஷமும் ஞானோபதேசம் பண்ண முடியாது. திடீர்னு ஒரு குழந்தை வந்து உபதேசம் பண்றது அப்படின்னா இது ஏதோ தெய்வீகமான அற்புதமான குழந்தை, அதனால அது வந்து உபதேசம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுப்பா. இது அப்போ அந்த மாதிரி இருந்தா தெய்வீகமும் மனுஷத்தன்மையும் தானே கலந்து இருக்கணும் அவதாரம் அப்படின்னு தானே நம்ம பார்த்தோம். ஏன்னா தெய்வீகமா இருந்தா உடனே நமஸ்காரம் தான் பண்ண தோணுமே தவிர ஐடியலா ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? அதனால அப்போ ஜனங்கள் வந்து ரெண்டுமே தெய்வீகமும் இருக்கணும், மனுஷத்தன்மையும் கலந்து இருக்கணும். அப்பதான் ஜனங்களால அவர்களை மாடலாக எடுத்துக்கொள்வார்கள். லோகம் பூராவும் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும்னா வேதோக்தமான கர்மானுஷ்டானத்துல பெரும்பாலான ஜனங்களை ஊக்கி உற்சாகப்படுத்தாம ஞானத்துக்கு போக முடியாது. இப்போ ஞான லட்சியம் தான் வந்து அதுதான் வந்து இந்த நிவர்த்தியை நிலைநாட்டுறதுக்காக தான் இந்த அவதாரத்தினுடைய தலையான காரியம். ஆனாலும் ஆரம்பமும் மத்தியும் இல்லாம டைரக்டா முடிவுக்கு எப்படி போறது? அதனால பெருவாரியான ஜனங்களை உத்தேசிச்சு வைதிக கர்மானுஷ்டானம், ஆசிரம விவஸ்தைகள் இது எல்லாத்தையும் இந்த அவதாரத்துல வலியுறுத்தி சொல்லத்தான் வேணும். அதை செஞ்சியும் காட்டணும் அப்படின்னு சுவாமி வந்து நினைச்சார். இப்போ கிரகஸ்தாசிரமத் மூலமா மாடலா இருக்க முடியாதுன்னு பார்த்தோம். ஏன்னா கலிகாலத்துல எல்லாருமே வந்து பரிகாசத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிரம்மச்சாரியா இருந்தாவது அப்படி ஒரு அதுலயாவது மாடலா இருந்து காட்டுவோம் அப்படின்னு பரமாத்மா நினைச்சாராம். அதனால வழிகாட்டியா பிரம்மச்சாரிய ஆசிரமத்துல இருந்துட்டே வேத அத்தியனம், சமிதாதானம், பிக்ஷை இதெல்லாம் எடுத்துன்னு வர்றது, ஆச்சாரிய சேவை பண்றது, அப்புறம் அம்மாவோட வசிக்கும் போது தாயாருக்கு செய்ய வேண்டிய தொண்டு இதெல்லாம் சுத்தமா நடத்தி காட்டணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். லோகத்துல இருக்க ஜனங்கள் எல்லாம் இவர் ஏதோ வந்து எங்கிருந்தோ டைரக்டா குதிச்சு சன்னியாசம் வாங்கிக்கல. அப்படிப்பட்ட இவர்களே இந்த குழந்தை யார் தெரியுமா? நேயமா குருகுல வாசம் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் சாஸ்திரோக்தமா குருமுகமா சந்நியாச தீட்சை வாங்கி கொண்ட குழந்தையா அப்படின்னு லோகம் பேசும்படியா நடத்தி காட்டணும் அப்படின்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்போ கிருஷ்ணர் பார்த்தா அநேக விதமான காரியங்கள் செஞ்சதுல துஷ்ட சிக்ஷணமும் நிறைய செஞ்சார். அவர் கடைசி காலத்துலதான் அர்ஜுனனுக்கு உபதேசம் எல்லாம் பண்ணினார். அதே மாதிரி உத்தவருக்கும் கடைசி அவரை வந்து இத லோகத்தை விட்டு போகும்போது அப்போ உத்தவருக்கு வந்து உபதேசம் பண்ணினார். ஆனா அதுக்கு முன்னாடி பண்ணினதெல்லாம் பார்த்தா நிறைய துஷ்ட சிக்ஷணம் தான் நிறைய பண்ணினார். ராமரும் மனுஷர்களுக்கு எக்ஸாம்பிளாகவே வாழ்க்கை நடத்தியதோடு மட்டும் இல்லாம நிறைய துஷ்ட சிக்ஷணம் பண்ணினார். இப்போ லட்சியத்துல இருந்து ஆரம்பிச்ச எல்லா அவதாரங்களும் பார்த்தா அதாவது மத்ஸ்ய அவதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு பார்த்தோம்னா எல்லா அவதாரங்களுமே பார்த்தா துஷ்ட சிக்ஷணம் தான் நிறைய பண்ணிருக்கு. ஒரு ராஜா அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான்? தன்னுடைய ராஜ்யத்துல துஷ்டர்களுடைய ஆட்சி ஏற்படாம இருக்கிறதுக்காக சத்ரு சம்ஹாரம் பண்ணுவார் இல்லையா? மகாவிஷ்ணுவோ திரிலோகத்துக்கும் ராஜா, பரிபாலன மூர்த்தி. அதனால இந்த அவதாரங்கள்ல க்ஷத்ரிய தர்மங்களை க்ஷத்ரியனுடைய காரியங்களை நிறைய பண்ணினார். கலியில பார்த்தா துஷ்ட சிக்ஷணம் பண்ண முடியாது அப்படின்னு இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம். அப்போ உபதேசம் தான் பண்ணி ஆகணும். அதுக்கு பொருத்தமா சாத்விக குணத்தோட ஆச்சாரியானா இருந்துட்டே உபதேசம் பண்றதுக்கே ஏற்பட்ட பிராமண ஜாதியில அவதரிக்கிறது தான் யுக்தமா இருக்கும் அப்படிங்கிற திவ்ய சங்கல்பம் உண்டாச்சு. அவர்கள் பண்ணினது ராமர், கிருஷ்ணர் இவாள்லாம் பண்ணினது க்ஷத்ரிய தர்மம், இவர் பண்ணினது பிராமண தர்மம். இதுவும் பார்த்தா ரெண்டு பேருக்கும் இதுவும் ஒரு வித்தியாசம். சரி, கீதையில அவர் வாக்கு கொடுத்தபடிதான் ஆச்சாரியார் அவதாரம் பண்ணியது. ரெண்டுமே தர்ம சம்ஸ்தாபனம் தான். இது தர்ம சம்ஸ்தாபனம் அப்படிங்கிறது தான் ரெண்டுத்துக்குமே பார்த்தா நோக்கம் அப்படின்னு இவ்வளவு நாளி பெரியவா வந்து சொல்லிட்டே இருந்தார். ரெண்டுக்கும் எதுக்காக முடிச்சு போடுறார் அப்படின்னா, ஆச்சாரியால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகால யார் பகவான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. மகேஷஹா அப்படின்னு சொல்றார். மகிமை வாய்ந்த ஈசனான சகுண பிரம்மம் தான்
மகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து அவன் தான் பகவான் அப்படின்னு ஆச்சாரியால் பதில் கொடுத்துடுறார். அதோட மட்டும் நிக்காம இது சிவனா விஷ்ணுவா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்கும் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவரே யோசிச்சு கூடவே அடுத்த லைன் உடனே போடுறார், சங்கர நாராயண ஆத்மா ஏகஹ அப்படின்னு சேர்த்தே வந்து சொல்லிட்டார். மகேஷா சங்கர நாராயண ஆத்மா ஏகஹ. சங்கரன் நாராயணன் இருவராகவும் உள்ள ஆத்மா என்ற ஏகவஸ்து அப்படின்னு, அதுதான் பகவான், அதுதான் மகேஷன் அப்படின்னு சொன்னார். இப்போ இருக்கிற அத்தனையும் பார்த்தா ஒரே ஆத்மா இல்லைன்னா பிரம்மம் தான். அதுவே சிவன், அதுவே விஷ்ணு. நமக்கு அந்த விஷயம் நமக்கு வந்து தெரியல. நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒரே வஸ்து தான், ஒரே பரபிரம்மம் தான் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிராக்டிக்கலா பார்த்தா நமக்கு தெரியல. தியரட்டிக்கலா தெரிஞ்சா கூட அதெல்லாம் அந்த சமயத்துல நமக்கு வந்து எப்பயுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல, அது மறந்து போயிடும் இல்லையா? ஆனா இவா 2 பேர் விஷயம் அப்படி இல்ல. அவர்களுக்கு தாங்கள் ஆத்மாவான பிரம்மம் தான் அப்படிங்கிறதும் நன்னா தெரியும். அதோட ஈஸ்வரனுக்கு தானே மகாவிஷ்ணு அப்படிங்கிறதும் தெரியும். மகாவிஷ்ணுவுக்கும் தானே ஈஸ்வரன் அதாவது சிவன் அப்படிங்கிறதும் நன்னா தெரியும். அதனால சிவ விஷ்ணுக்களை ஒரேடியா பேதப்படுத்தி நினைக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா 2 பேரும் வேற வேற கிடையாது. 2 பேரும் ஒரே வஸ்துதான், ஒரே பிரம்ம வஸ்துதான். அதனால பூரண வைதிகமா ஆச்சாரியால் மறுபடி ஸ்தாபனம் பண்ணின நம்ம ஸ்மார்த்த சம்பிரதாயஸ்தர்களுக்கு சிவ விஷ்ணு பேதம் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் ஆச்சாரியால் வச்சார். கிருஷ்ணரா வந்தபோது அப்படிதான் தான் வேறு இல்ல, ஈஸ்வரன் வேறு இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காட்டினார். அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தர்சனம் கொடுத்த போது திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் அப்படின்னு சொன்னார். உனக்கு தெய்வீகமான பார்வை கொடுக்கிறேன், அதை கொண்டு ஈஸ்வரனுக்குரியதான யோக சக்தியை என்னிடத்துல பாரு அப்படின்னு சொல்றார். இங்க ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது விவகாரத்துல நாம சொல்ற சிவபெருமான் தான். இப்போ வேதாந்தத்துல பார்த்தா ஈஸ்வரன் அப்படிங்கிறது பிரம்மம். ஆனா விவகாரத்துல பார்த்தோம்னா ஈஸ்வரன் சொன்னாலே நம்ம பொதுவா ஈஸ்வரன் கோயில், பெருமாள் கோயில் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஈஸ்வரனாலே சிவபெருமான் தான். அவர் அடுத்து அவர் வந்து பண்ற காரியத்துல இருந்து ப்ரூவ் ஆறுது. பகவான் இத சொன்னதோட மட்டும் நிறுத்தாம விஸ்வரூப தர்சனம் காமிக்கிறார் அடுத்தது. ஆனா அவர் வந்து எப்படி விஸ்வரூப தர்சனம் காமிச்சார்? மாயா மோகனனாக ஜெகத் பரிபாலனம் பண்ணி விளையாடுற மகாவிஷ்ணுவாவா அந்த விஸ்வரூபத்துல அவர் தன்னை காமிச்சின்றார்? கிடையாது. பிரளய கால ருத்ரனா அவர் தன்னை காமிச்சின்றார். அவரே சொல்றார், காலோஸ்மி லோகக்ஷய கிருத்து பிரவிருத்தஹ. உலகத்தை அழிக்கிற மகாபலம் கொண்ட காலனா இருக்கேன் அப்படின்னு சொல்றார். லோகான் சமாஹர்த்தும் இஹ பிரவிருத்தஹா. லோகங்களை சம்ஹரிக்கிறதுக்காகவே இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். அர்ஜுனன் அப்படியே இந்த விஸ்வரூப தர்சனத்தை பார்த்து அவர் அப்படியே வெளவெளத்து போயிடுறான். வெளவெளத்து போய் பெரிய சம்ஹார மூர்த்தியாதான் அந்த விஸ்வரூபத்தையே அப்படியே வர்ணிக்கிறான். இது என்னால வந்து கண் கொண்டு பார்க்க முடியலையே அப்படின்னு, ரொம்ப பயங்கரமா இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் விவரிக்கிறதா வருது. அப்படி சொல்லும் போதே இப்படி சர்வலோக சம்ஹாரம் பண்றது பிரளய கால ருத்ரனே அப்படிங்கிறதுனால தானும் அவனும் ஒண்ணு அப்படின்னு இங்க பகவான் தெரிவிச்சிடுறார். கலியில தர்மத்துக்கு பெரிய ஹானி ஏற்பட்ட போது கீதையில கொடுத்த வாக்குப்படி அவதாரம் பண்ணணும். அதுவும் பிராமண தர்மத்தை மேற்கொண்ட ஞானியாவே இப்போ அவதாரம் ஏற்படணும் அப்படின்னு சங்கல்பமாச்சு. இந்த அவதாரமும் மகாவிஷ்ணுவுடைய அவதாரமா இருக்கலாமா? இப்போ மகாவிஷ்ணு பார்த்தா அவரும் பரிபூர்ண ஞான ஸ்வரூபி தான். விஷ்ணு, ஈஸ்வரன், அம்பாள் 3 பேருமே பரிபூர்ண ஞான ஸ்வரூபர்கள் தான். அது அவர்களுக்கும் தெரியும். அவர்கள் எல்லாம் பிரம்மஸ்வரூபம்ங்கிறது அவளுக்கும் தெரியும். ஆனாலும் விஷ்ணுவுக்கே தான் ஈஸ்வரனுடைய சம்ஹார கிருத்தியத்தை தாம் மேற்கொள்ளுற அளவுக்கு அவருடைய ஞானோபதேசத்தையும் தாமே மேற்கொள்ளணுமா அப்படின்னு இருந்ததாம். ஞானோபதேச பெருமை கிரெடிட் எல்லாம் ஈஸ்வரனுக்கே இருக்கணும் அப்படின்னு விஷ்ணு பகவான் நினைச்சாராம்.
விஸ்வரூப தரிசனத்த போது ஈஸ்வரனுடைய தன்மைய தம்முடையதாவே அவர் வந்து ஒன்றுபடுத்தி சொன்னார். கடைசி அத்தியாயத்துல அவர் தமக்கு வேறுபட்டுள்ள மாதிரி எல்லாருடைய ஹிருதயத்திலையும் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். மாயா சக்தியால எல்லாரையும் குடைராட்டின பொம்மைகள் மாதிரி ஆட்டி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது தமேவ அப்படிங்கிறார். தம் ஏவ, அவனையே சரணடை அப்படின்னு சொல்றார். இப்போ இங்க தம் சொல்லிட்டு அவனை அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு சொல்றார். பிரிச்சு ஈஸ்வரன் வேற தாம் வேற அப்படிங்கிற மாதிரி இங்க பிரிச்சு சொல்றார். அப்படியானா முதல்ல வந்து மே அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். விஸ்வரூப தர்ஷனம் போது என்னுடைய ஈஸ்வர ஸ்வரூபத்தை பார் அப்படின்னு தானே சொன்னார். இப்போ இங்க சொல்லும் போது அவனையே சரணடை அப்படின்னு பிரிச்சு சொல்றார். அப்படின்னா சரி பிரிச்சே வச்சிடலாமா அப்படின்னா அதுக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிறார். என்னன்னா இங்க சர்வபூத ஹிருதயத்திலையும் ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிறவர் முன்னாடியே விபூதி யோகத்துல பார்த்தோம்னா சர்வ பூதாசயத்திலையும் நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ ஈஸ்வரன் கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு இங்க வந்து சொன்னவர் இன்னும் ஒரு 4 ஸ்லோகம் தள்ளி பார்த்தா இந்த கடைசி அத்தியாயத்துல 4 ஸ்லோகம் தள்ளி பார்த்தா உபதேசத்தை பூர்த்தி செய்யும் போது இன்னொருத்தன் கிட்டயே சரணாகதி பண்ணு அப்படிங்கிறார். மாமேகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறார். இப்படி மாத்தி மாத்தி சொல்றியே அப்படின்னா அங்க பார்த்தா ஈஸ்வரன் கிட்ட சரணாகதி பண்ணுங்கிற, இங்க பார்த்தா இன்னொருத்தன்கிட்டயே சரணாகதி பண்ணு அப்படிங்கிற. இப்போ எப்படி மாத்தி மாத்தி சொல்றியே அப்படின்னா நான் ஒண்ணும் மாத்தல. மாம் ஏக்கம் அப்படின்னா இருக்கிறதே நான் ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். தனித்தனியே கிடையாது. நான் அவர் 2 பேருமே ஏக்கமான ஒரு பரமாத்மா தான் அப்படின்னு பகவான் வந்து பதில் கொடுப்பாராம். ஞானம் தான் சாஸ்வதமான மோட்சத்தை தர்றது. முடிவுல என்னையே சரணடை அப்படின்னு சொல்லும் போது உன்னை எல்லா பாவத்துல இருந்தும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி ஈஸ்வரனையே சரணடை அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய அனுகிரகத்தினால பரமசாந்தமான சாஸ்வத ஸ்தானத்தை அடைவாய் அப்படிங்கிறார். அந்த ஸ்தானம் தான் ஞானத்தினால கிடைக்கிற மோட்சம் அப்படிங்கிறது. பிரஷ்னோத்தர ரத்னமாலிகால ஆச்சாரியால் கேள்வி பதிலா சொல்லிட்டு போகும்போது கோஹி ஜகத்குருஹு உக்தஹா, ஜகத்குரு என்று சொல்லப்படுவது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா சம்புஹு அப்படிங்கிறார். சம்பு என்று சொல்லப்படுற சிவன் தான் அப்படிங்கிறார். அந்த சம்பு தான் இந்த சங்கரர் ஆனார். சங்கரர் இத உறுதிப்படுத்துற விதத்துல அடுத்த கேள்வி கேட்கிறார். ஞானம் குதஹ அப்படிங்கிறார். ஞானம் யார்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு பதில் சிவாத் ஏவ அப்படின்றார். அதாவது சிவன் கிட்ட இருந்துதான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஞான ஆச்சாரிய அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணியாச்சு. அப்போ இங்க நமக்கு இந்த கேள்வி பதில்ல இருந்து என்ன தெரியறது? யார் வந்து ஜெகத்குருனா சம்புகுன்னு சொல்லியாச்சு. யார் வந்து யார்கிட்ட இருந்து ஞானம் கிடைக்கும் அப்படின்னா அதுவும் சிவன் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இப்போ ஞானாவதாரம் அப்படின்னு ஏற்படணும்னா அப்போ பரமசிவனுடையதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல இருந்து தெரியறது இல்லையா? அதனால மொத்தத்துல விஷயம் என்னன்னா பரமாத்மாவோடைய சங்கல்பப்படி இதுவரை அதனுடைய ஒரு ரூபமான மகாவிஷ்ணு கிட்ட இருந்துதான் அவதாரங்கள் ஏற்பட்ட மாதிரி இப்போ இன்னொரு ரூபமான பரமேஸ்வரன் கிட்ட இருந்தும் ஒரு அவதாரம் நிகழணும் அப்படிங்கிற திவ்ய சங்கல்பம் ஆச்சு. இவரே மகாவிஷ்ணுவே யோசிக்கலாம், நம்ம தான் வந்து இவ்வளவு நாள் வந்து அவதாரம் எல்லாம் எடுத்துட்டு போட்டோம், இந்த ஒரு தடவையாவது ஈஸ்வரன் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சாராம். சரி, பரமேஸ்வரனுடைய அவதாரம் அப்படிங்கிறது தீர்மானமாச்சு. இப்போ பரமேஸ்வரனுக்கே பார்த்தோம்னா நிறைய ரூபங்கள் இருக்கு. அவர் பார்த்தா கல்யாண சுந்தர மூர்த்தியா இருக்கார், சோமஸ்கந்த மூர்த்தியா இருக்கார், நடராஜ மூர்த்தியா இருக்கார், பைரவ மூர்த்தியா இருக்கார். இப்படி எத்தனையோ மூர்த்திகள்ல அவர் வந்து இருக்கார். இதெல்லாம் பார்த்தோம்னா பத்னியோட இருக்கிற இந்த அவசரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா பத்னியோட தான் அவர் வந்து இருக்கார். ஆனா பத்னியோட இருக்கும்போது அந்த அவதாரம் வந்து உண்டாறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம். என்னன்னா பதி வந்து பூலோகத்துக்கு போயிட்டா அம்பாளும் கூடவே கிளம்பி வந்துடுவா இல்லையா? அதனால
இப்போ பத்தியோட சேர்ந்து இருக்கிற கோலத்துல நம்ம கோலம் அந்த அவதாரத்துக்கு உக்தமாகாது அப்படின்னு தீர்மானிச்சார். அதனாலதான் பத்னி சமேதனா இல்லாம ஏகாங்கியா இருக்கணும், அடங்கிய சாந்த சமுத்திரமா இருக்கணும், நிஷ்கிரிய நிஷ்டாமூர்த்தியா இருக்கணும், ஆதிகுரு அப்படின்னே பேர் பெற்று விளங்குற தட்சிணாமூர்த்தி கிட்ட இருந்தே இந்த அவதாரம் உண்டாகணும் அப்படின்னு திவ சங்கல்பம். இங்க ஒரு விஷயத்தை நமக்கு கிளியர் பண்றார் பெரியவா. என்னன்னா, இப்போ சிவசக்திகளை ஒருபோதும் நாம பிரிக்கவே முடியாது. நிர்குண சகுண பிரம்மங்களை தான் முறையே நம்ம சிவன் சக்தி அப்படின்னு சொல்றோம். ரெண்டுமே சேர்ந்ததுதான் பரபிரம்மம். இப்போ பரம ஞான தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்துல பரமேஸ்வரன் நிஷ்கிரியமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவருக்குள்ளேயும் எல்லா கிரியா சக்தியுமான சாட்சாத் அம்பிகைய அவர் தன் கண்ணுக்கு காட்டாம வச்சுட்டுதான் இருப்பார். ஏன்னா பரபிரம்மத்துல இருந்து வெளியில முதல்ல வரும்போது அம்பாள் தானே கிரியா ரூபமா இந்த சிருஷ்டி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் உருவாக்குறது யாருன்னு பார்த்தா அம்பாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்வார். அதனால இப்போ இவருக்குள்ளேயும் ஏகாங்கியா இவர் இருந்தா கூட இவருக்குள்ளேயும் அம்பாள் இருந்துட்டேதான் இருப்பாளாம். இல்லைன்னா அந்த காரியமே இல்லாத மூர்த்தி அவதாரம் அப்படிங்கிற காரியத்தை எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு கேக்குறார் பெரியவா. அவதாரத்துக்கு பேரே என்ன? சங்கரர். கரர் அப்படின்னாலே செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம், காரியம் பண்ணுகிறவர் அப்படின்னு அர்த்தம். சம் அப்படின்னா உயர்ந்த மங்களமான சுகம், லோகத்துக்கு எல்லாம் பரம மங்களத்தை விடாம செய்கிறவர் சங்கரர். ஆசேத்து ஹிமாச்சலம் 3 தரம் இந்த பெரிய தேசத்தை சுத்தி சுத்தி வந்தார். அதே மாதிரி பார்த்தா கட்டுக்கட்டா புஸ்தகம் எழுதினார். அந்த எந்த ஒரு இது விடாம எல்லாத்தையும் கட்டுக்கட்டா எழுதி தள்ளினார். ஊர் ஊரா போய், அதுவும் இந்த 3 தடவை சுத்தி வந்தார் இல்லையா, ஊர் ஊரா போய் வாதம் செஞ்சு பேர் பேரா அனுகிரகம் பண்ணி இப்படி எல்லாமே வரிசையா பண்ணினது பராசக்தி அவருக்குள்ளேயே சூக்ஷ்மமா அடங்கி இருந்ததுனாலதான் அவரால் இத்தனை காரியமும் பண்ணிருக்க முடியும். அதனால இவ 2 பேரையுமே எப்பயுமே நம்ம தனித்தனியா எப்பயுமே நினைக்க கூடாது, பிரிக்கவே கூடாது. அதனால 2 பேருமே சேர்ந்துதான் நினைக்கணும். அது தட்சிணாமூர்த்தி சொரூபத்திலயும் உட்பட அப்படின்னு நமக்கு இங்க தெளிவுபடுத்துறார். ஆச்சாரியால பத்தி ஒரு ஒரு விஷயம் சொல்றது உண்டு. என்னன்னா, அவர் எப்படிப்பட்ட ஸ்வரூபத்தோட இருக்கார் அப்படிங்கிறது. அந்தஹ சாக்தோ பஹிஹி சைவஹா வியவஹாரேத்து வைஷ்ணவஹ அப்படின்னு ஒரு வச்சனம் உண்டு. உள்ளுக்குள்ள சக்தி, அதாவது அம்பிகையான பராசக்தி, வெளியில இருக்கிற ரூபத்தை பார்த்தா வெளவெளேர்னு விபூதியும் ருத்ராட்சமுமா பரமசிவனே வந்திருக்கானோ அப்படின்னு நினைக்கும்படியா அவர் இருக்கார். லோக விவகாரம் ஓயாம ஓடி ஆடி பண்ணிட்டு இருக்கிறதுலயே அவர் விஷ்ணுவா இருக்கார். இவரோ சிவ அவதாரம். செய்யறதெல்லாம் நாராயண பேர்லயே அவர் செஞ்சுட்டு இருக்கார். ஆசீர்வாதம் எப்படி பண்றா? அவள நாராயண நாராயண அப்படின்னு தானே ஆசீர்வாதம் பண்றா. அதே மாதிரி ஸ்ரீமுகம் கொடுக்கிற போதும் கிரியத்தே நாராயண ஸ்மிருதிஹி அப்படின்னு தான் அதுல சொல்றாரு. இப்படி சிவ விஷ்ணு அத்வைத்தம் அபேதம் இல்லாம அவர் பண்ணி காமிச்சார். ஹிருதயத்துல தாயாராக பரம கருணை, அதுதான் அந்த சாக்தகா. சக்தி என்ன அப்படின்னாலே அந்த கருணை தான், அது இல்லாம சிவம் கிடையாது. இப்படி எல்லா பொருத்தங்களும் இருக்கும்படியா பரம மங்கள ஸ்வரூபமே நம்மளுடைய ஆச்சாரியாள். சிவம் கல்யாணம் சுபம் எல்லாமும் அவர்தான். ஆதி சிவமே தான் ஆச்சாரிய சிவமா இப்படி அவதாரம் பண்ணியது. எல்லா அவதாரத்திலையும் பார்த்தா அவர் சும்மா அவர் பாட்டுக்கு அவதாரம் பண்ணிட முடியாது. அதுக்கு 2 பெட்டிஷன் வேணும். பெட்டிஷன் வந்தாதான் அவர் அவதாரம் பண்ணுவார். ஒரு பெட்டிஷன் எப்படின்னா, தேவர்கள் கொடுக்கணும். ஏன்னா லோக நிர்வாகத்துக்கு இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தா தேவர்கள் தான். அவ தானே அந்த அத்தாரிட்டிய பகவான் தான் தேவர்களுக்கு கொடுத்திருக்காரு. அப்போ லோகத்துல ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்னு ஏற்பட்டு இருக்கு. தர்மம் எல்லாம் திருட்டு போறது அப்படின்னா அப்போ அவ விண்ணப்பிச்சுண்டாதானே முடியும். இப்போ ஆத்துல திருட்டு போறது அப்படின்னா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதானே அவ எடுத்து என்ன ஏதுன்னு பார்த்து அவ பார்த்து எல்லாம் பண்ணுவா இல்லையா? அப்படி தேவர்கள் போய் போலீஸ் மாதிரியா இருக்கிற தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதான் அவர் என்னன்னு பாப்பார்.
அது மட்டும் இல்ல, இன்னொரு பெட்டிஷனும் வேணும். வரப்போற அப்பா அம்மா பெட்டிஷன் கொடுக்கணும். பிறப்பே இல்லாத பரமேஸ்வரன் தாமா போய் எவரோ ஒருத்தருக்கு பிள்ளையா பிறக்கலாமா? அவளுக்கு நிரம்ப யோகியதாம்சம் இருக்கணும். அப்படிப்பட்ட தம்பதி இருக்கணும். அப்படி அப்படிப்பட்ட தம்பதி யாராவது உருகி மனசுருகி பிள்ளை வரம் கேட்டு பிரார்த்திக்கணும். அதுதான் பெட்டிஷன். அத வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி 2 பெட்டிஷனும் வந்ததுக்கு அப்புறம் அவர் போய் அங்க போய் பிறந்துடுவார். இப்ப ராமர் அவதாரம் பார்த்தோம்னாலும் தேவர்கள் எல்லாம் போயிட்டு வேண்டிண்டா இது மாதிரி லோகத்துல ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிண்ட உடனே கூடவே இவர் ஆஹ் இவரும் புட்டகாமேஷ்டி யாகம் பண்ணினார் இல்லையா? அதனால இது ரெண்டுமே பண்ணிதான் அவர் அவதாரம் ஏற்பட்டது. அதே மாதிரி கிருஷ்ணருடைய அவதாரத்திலையும் பார்த்தோம்னா பூமாதேவி எல்லாரும் முதற்கொண்டு பூபாரம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி போய் பெடிஷன் எல்லாம் கொடுத்தா. அதுக்கப்புறம் இவா அப்பா அம்மா பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி யுகங்கள் எல்லாம் நீங்களே எனக்கு மகனா பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இவர் பிறந்திருக்கார். அப்போ அப்பா அம்மாவுடைய பெட்டிஷனும் கொடுத்துதான் இப்படி ராமர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் எல்லாமே ஏற்பட்டது. இப்படி எல்லாம் மகாவிஷ்ணு பத்ததி பார்த்து அவதாரம் பண்ணிருக்கும் போது ஈஸ்வரன் மட்டும் சும்மா பூலோகத்துக்கு வந்துருவாரா அப்படிங்கிறார் பெரியவா. உள்ளுக்குள்ள ஆனா இவருக்கு ரொம்ப கருணையில மனசு கிடந்து அடிச்சுக்கிறது. ஆனாலும் லோகத்துல இருக்கிறவாளுக்கு மரியாதை பத்ததி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பெட்டிஷனை எதிர்பார்த்துண்டு காத்துட்டு இருக்கார். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் ஆலமரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவர் தான். அசைவே கிடையாது, கண் பாக்குறது இல்ல, வாய் பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவர் தான். ஆனாலும் அப்படிப்பட்டவருக்கு இப்போ கருணையில மனசு உருகின்னு இருந்ததாம். மனசுமே இல்லாமல் இருக்கிறவர் தான். மனசுமே இல்லாத அந்த நிலைதான் அத்வைத்தம். அப்படி அது அது எதுவுமே அந்த அத்வைத்த இதுலயே இருக்கிறவர் தான் தட்சிணாமூர்த்தி. ஆனாலும் கருணா நிமித்தமாவே மனச பண்ணி போட்டுண்டு அச்சச்சோ இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி கெட்டு போறதுகளே அப்படின்னு சொல்லிட்டு உருகின்னு இருந்தாராம். இப்போ அந்த அப்பெல்லாம் சொல்லுவா படிதாண்டா பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அவ என்னன்னா ஆத்த விட்டு வெளியிலயே வரமாட்டா. அவ ஏதாவது சத்தம் போட்டா கூட சத்தம் ஒண்ணுமே கேட்காது. அவ ஆத்துலதான் இருக்காளா அப்படிங்கிற அளவுக்கு அப்படி இருப்பா. ஆனா அதுவே அவளுடைய குழந்தை தெருவுல ஓடி போய் ஜலதாரையில ஒட்டுல நின்னுண்டு பாத்துட்டு இருக்கு சந்தோஷமா. எப்ப நம்ம குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்ததுன்னா உடனே அம்மா இல்ல நான் படிதாண்டா பத்தினி, நான் வெளியில போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாளா என்ன? அவளுக்கு அப்படியே அந்த கட்டுப்பாடு அது நிக்குமா? பரபரத்துண்டு சத்தம் போட்டுண்டு அச்சச்சோ குழந்தை போறதே போறதே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போய் குழந்தைகிட்ட ஓடித்தானே வருவா. அப்படித்தான் தட்சிணாமூர்த்தியும் இருந்தாராம். துளி கூட சும்மா இருக்க முடியாம ஜனங்கள் எல்லாம் படாத பாடுபட்டுண்டு பிரத்தியாரையும் படுத்தின்னு இருக்கிறத அவரால பார்க்க முடியல. இங்க ஒரே அந்த மதம் இந்த மதம்னு ஏகப்பட்ட மதங்கள். இதுல இவாளுக்குள்ள வாதம் விவாதங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. என்னோடதுதான் பெருசு, உன்னோடதுதான் பெருசு, இப்படி ஏகப்பட்ட மதங்கள். பொதுவா பார்த்தா யாரும் எந்த மதமும் ஃபாலோ பண்ணாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பா. ஆனா இப்ப என்ன அதர்ம பிரவாகம் எப்படி இருந்ததுன்னா ஏகப்பட்ட 72 துர்மதங்கள் சொல்றாரு இல்லையா? அப்படி எல்லா 72 துர்மதங்கள் அங்க இது பண்ணிட்டு இருக்கும் போது இவரால பார்த்துட்டு சும்மா உட்கார முடியல அவரால. சும்மா இருக்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இவருக்கு கருணை பொங்கிண்டு வந்ததாம். அப்படி ஆச்சாரியாளுடைய அவதாரம் ஏற்பட வேண்டிய இது ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா இதோட முடிக்கிறார். இன்னைக்கு நம்ம இதோட முடிக்கலாம். அடுத்த வாரம் மீதிய நம்ம தொடரலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, 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 ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா. லோகக்ஷேமத்துக்காக நாமா சொல்றது வழக்கம். நான் சொல்றேன், யாராவது ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.